ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம புளிக்குழம்பு செய்கிறது தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், அதுக்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 2 பெரிய சைஸ் அளவுக்கு முழு பூண்டு உரித்து வச்சுக்கிறேன். இதை ஒரு சைடில் வச்சுக்கலாம். இப்போது பாருங்கள், ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கிறேன். இது நம்ம தக்காளி எல்லாம் போடுறதில்ல, இவ்வளோ தான். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் காஞ்ச உடனே ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா புளி குழம்புக்கு எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்ச உடனே இதில் கடுகெல்லாம் சேர்க்கக்கூடாது, வெந்தயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம், சீரகம் வெந்தயம் பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம உரித்து வச்சுருந்த பூண்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டே கருவேப்பிலை போட்டுட்டாக்கா அது வெடிக்கும், அதனால் நான் வெங்காயம் கூடவே சேர்த்துக்கிறேன். இப்போது இது நல்லா ஒரு பாதி அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. சால்ட்டை போட்டுங்க, சீக்கிரம் வதக்கிற வெங்காயம், இல்லைன்னா கொஞ்சம் லேட் ஆகும். பாருங்கள், இப்போ வெங்காயம் பூண்டு வதக்கிச்சு. நான் பூண்டு வந்துட்டு கொஞ்சம் முழுசாக பெருசாக போட்டுட்ருக்கேன். நீங்கள் வேணும்னா சின்ன பூண்டு முழு பூண்டாக போடுங்க, இல்லை பெருசாக இருந்தால் கட் பண்ணி போடுங்க. உங்களுக்கு எப்படி இஷ்டமோ அப்படி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதில் கொழும்பு மிளகாத்தூள் சேர்க்குறேன். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, ஏன்னா கொழும்பு மிளகாத்தூள் காரம் கம்மியாக தான் இருக்கும், அதனால 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், வேணும்னா தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. நானும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். வெறும் மிளகாத்தூள் இதில் சேர்க்குறதில்ல. பாருங்க, இப்போ எல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு இந்த மாதிரி வதக்கிக்கணும் எண்ணெயிலேயே எல்லாமே. பாருங்க, இப்போ நான் புளி ஊற வச்சிருந்தேன், அதை நல்லா கரைச்சிட்டு இப்போ புளியும் அதில் சேர்த்துடலாம். புளி சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கொதிக்க விடலாம். பாருங்க, புளி ஊற்றியாச்சு. இப்போ இது நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. நல்லா கொதிச்சிட்டோம். பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் வந்துச்சு. இப்போது புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டில் கொஞ்சமாக கொத்தமல்லி போடலாம். பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். வெஜிடபிள் ரைஸ்க்கு, தேங்காய் ரைஸ்க்கெல்லாம் கூட ஊற்றின்னு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக ஆகிடும். ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.